ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்துங்க மிளகு பூண்டு கார சேவை எப்படி செய்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்துங்க 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா உரித்து வச்சுருக்கேன். இதை நல்லா இடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு நைஸாக இடித்து எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. நம்ம இதையும் இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குறன்னு இடித்து எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் வந்துங்க அரை கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்துருக்கேங்க. அதுலேயேங்க அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. இடித்து வச்ச மிளகு இதில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. நம்ம இடித்து வச்ச பூண்டுங்க, 3/4 ஸ்பூன் உப்புங்க. இதுலேயேங்க நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கையில் இந்த மாதிரி கலந்து விடுங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். நம்ம இதையும் நல்லா கலந்து விடுங்க. எண்ணெய் சூடு ஆறுனதும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் தான் காய்ச்சி விட்டுருக்கேங்க. உங்கள்கிட்ட நீங்கள் வெண்ணெய் இருந்தால் கூட போட்டுக்கலாம். மாவெல்லாம் கலந்துட்டேங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே மாவை பிணைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவில் நீங்களும் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பிணைஞ்சிக்கிங்க. மாவு பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு பொரிக்கிறதுக்கு நம்ம இப்போது ஆயில் ஊற்றிக்கலாங்க. பிணைஞ்ச மாவைங்க நம்ம இப்போ இதில் போட்டுக்கிட்டோம். வாங்க, இப்போ நம்ம முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி புளிஞ்சிக்குங்க. இதை அப்படியே நல்லா கலந்து விடுங்க. கார சேவெல்லாம் நான் பாருங்கள் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம மீதி இருக்கிறதையும் புளிஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிக்குங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இதுவும் ஆயிடுச்சுங்க. வாங்க, இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதை அப்படியே போட்டுக்கலாங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம எடுத்துக்கலாம். வாங்க, நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டோங்க. வாங்க, பூண்டு மிளகு கார சேவு நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டோங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மொறுன்னு இருக்குது. பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டோங்க. எப்படி மொறுன்னு இருக்குது பாருங்கள். மேலேங்க அப்படியே பொரிச்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். மொறுப்பான கார சேவு. வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வீட்டு தீபாவளி ஸ்பெஷல் வந்துங்க மிளகு பூண்டு கார சேவு சூப்பராக ரெடியாக இருக்குதுங்க. வரப்போகிற தீபாவளிக்கு இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 1/4 கிலோ அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துருந்தோங்க. இதில் வந்துங்க நமக்கு வந்து ஒரு அரை கிலோக்கு நமக்கு வந்து கார சேவ் வந்திருக்குது. ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.